கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உந்தன் பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. தண்ணீரை கடந்தாலும் அக்கினி நடந்தாலும் நீர் எங்களை வெந்து போக விடாமல், அமிழ்ந்து விடு போகாமல் எங்களை காக்கிற தேவன். எங்களோடு கூட இருக்கிறீங்க ஏசப்பா. நீர் எங்களை கரங்களை பிடித்து வழி நடத்துகிறீரப்பா. உம்முடைய பாதை நன்மை என்று உம்மை நம்பி நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம், மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 71 அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21 வசனங்கள். சங்கீதம் 71 அதிகாரம் அதனுடைய 20 மற்றும் 21 வசனங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த இடத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. அப்போ இக்கட்டுகளும் ஆபத்துகளும் யாருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது என்றால், கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்படுகிற, கர்த்தரால் இன்னும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து மீண்டும் ஏற பண்ணுகிறதற்காகத்தான் கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிற அந்த பாதை. அநேக இக்கட்டு பாதைகள், ஆபத்து பாதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, திரும்பவும் உயிர்ப்பிக்க நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். அன்பு பிள்ளைகளே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை, நிறைய ஆபத்துகளை நான் கடந்து வந்து விட்டேன், அநேக இக்கட்டுகளை நான் காணும்படி செய்து நான் அதையெல்லாம் கடந்து வந்து விட்டேன். அதை கடந்து வரும்பொழுதற்கு என்னை யார் உயிர்ப்பித்தார் என்றால், நீர் ஒருவர் தாம் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை என்ன செய்தீர் என்றால், பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர், ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாளிலே அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் அதை எல்லாவற்றையும் திரும்ப உயிர்ப்பித்து, திரும்பவும் நம்மளை ஏற பண்ணி, நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மளை மறுபடியும் தேற்றுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல் அவர் தேற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அநேக ஆபத்துகள் இக்கட்டுகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபு அதுதான் சொல்லுகிறார். அநேக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் அவன் இழந்த நேரத்திலும் கூட கர்த்தர் என்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தபடியினாலே கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று அவனால் உறுதியாய் சொல்ல முடிஞ்சது. அன்பு பிள்ளைகளை, அதே போல யோபின் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள்,
அத்தனை இழப்புகளிலும் அவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டபடியினாலே, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தபடியினாலே, அநேக இக்கட்டுகளை அவன் கடந்தபோது கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரண்டதனையாய் ஆசீர்வதித்ததை வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் என்றால் அதை கர்த்தர் திரும்பவும் நம்மளை உயிர்ப்பித்து மறுபடியும் நம்மளை ஏற பண்ணி நம்முடைய மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன், நம்மளை உயிர்ப்பிக்கிறவர், மறுபடியும் நம்மளை தேற்றுகிற நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகள், ஆகையினால் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகளை நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களா? அநேக ஆபத்துகளை நீங்கள் கடந்து செல்லுகிறீர்களா? எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மறுபடியுமாய் தேற்றி உங்களை மறுபடியும் உயிர்ப்பித்து உங்களை மேன்மையிலே கொண்டு வைக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அத்தனை பாதையில் நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை படைத்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். அன்பு பிள்ளைகளை, அவர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.